ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் கேமர் தமிழ். ஸோ இந்த வீக் நம்ம 2 வீடியோ போடுறோம். ஏன்னா அதிகமாக நம்மளாம் வீடியோவாக போடுறதில்ல. அதனால் நான் இன்றைக்கி ஸ்டம்பிள் கேஸ் வீடியோ தான் இப்போ நெக்ஸ்ட்டு போடுவேன்னு சொன்னேன். சாரி கேஸ், நம்மகிட்ட ஸ்டம்பிள் கேஸ் அப்டேட் பண்ணோம். அதனால் என்னால் இப்போ அதை ஆட முடியாது. ஸோ இப்போ நான் மைண்ட் கிராஃப்ட் வந்துட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ரியல் மைண்ட் கிராஃப்ட் இருக்குதுன்னு சொன்னல, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் அந்த ரியல் மைண்ட் கிராஃப்ட் லாகினே பண்ணிட்டேனே, கொஞ்சம் சர்வரில் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் வார்ஸ் நம்ம சீசன் 3 ஆட போகிறோம். இதுக்கு முன்னாடி பேட்டா வச்சுருந்தாங்க கைஸ். பேட்டாலாம் எனக்கு தேவையில்லை, பட் ஓகே. இப்போ நம்மகிட்ட ரியல் மைண்ட் கிராஃப்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட ஆரம்பிச்சிடலாம். இது டைம் ஆகும் கைஸ், இந்த ரிசோர்ஸ் பேக்லாம் லோட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி டுவோஸ் ஆடலாம். டுவோஸ் வேணாம், ஸ்குவாட்ஸ் ஒரு மேட்ச் ஆடலாம். ஓகே, அது மட்டும் போதும். பெட்வார்ஸு லொக்கேட்டிங் சர்வர். இப்போ ஹைவ்னு ஓப்பன் ஆகிடும். ஹைவ் கேஸ் வந்துச்சு கேஸ், லோடிங் ரிசோர்ஸஸ், அவ்வளோதான். ஹைவ்க்குள்ளே போயிட வேண்டியது தான். கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. அது அந்த பனிக்கட்டியில் நல்லா கொண்டு வந்துருப்பாருங்கன்னு நினைக்கிறேன் ஹைவில். வாங்க பார்க்கலாம். அது ஓகே, லோடிங். நீங்கள் கேட்பீங்க ப்ரோ எப்படி போறீ ரியல் மைண்ட் கிராஃப்ட் வாங்கினீங்க அப்படின்னா, காசு கட்டி தான் வாங்கினேன். டேய் என்னடா அது, கண்ட்ரோல்ஸ் பாருங்களேன். கோலார் டச்சு போயிட்டு கஸ்டமைஸ் கண்ட்ரோல்ஸ். இது கீழே தள்ள வேண்டியது தான். இதோட சைஸ் குட்டி. ஓகே, ட்ராக் பண்ணி கொஞ்சம் கீழே தள்ள வேண்டியது தான், அவ்வளோதான். டன். வாங்க ரெஸ்யூம் கேம். ஓகே கேஸ், இப்போ நம்ம ஆட ஆரம்பிச்சிடலாம். ஸ்கை வார்ஸ் இருக்குது, பில்டு பேட்டில் இருக்குது, பெட் வார்ஸ். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் ஆடுவோம். சரி வாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்குவாட்ஸ் தானே ஒரு மேட்ச் ஆடலாம். நாங்கள் ஸ்குவாட்ஸ் போட வேண்டியது, அவ்வளோதான். இன்னும் 19 செகண்ட்ஸில் கேம் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கர் இருக்கும் கைஸ். போன அப்டேட்லேயும் இதான் இருந்தது. குதிரா இதெல்லாம் நமக்கு வராது கைஸ். நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ப்ரோ. ஒன்று பார்க்கரில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. ஐயோ ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேஸ். நம்ம பெட்டு டி என்டர்பெல் செம்மையாக இருக்கு கேஸ். நம்ம பெட்டு நம்ம க்ரீன் டீமாக பாருங்களேன். டே வந்த உடனே பாருங்களேன், வந்த உடனே காயின். எப்படி வந்த உடனே காயின். நமக்கு ஒரு கிடச்சிருக்கு கேஸ். 1 2 பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஸ்வாடு செஞ்சுட்டேன், ஒரு பிளாக்ஸ் போட்டு போயிட்டேன். அங்கே எமரால்டு ஸ்பானர் மட்டும் கிடச்சிருந்தா நமக்கு செம்ம லக்கு கேஸ். ஓகே, இதை வச்சு போயிட்டு அந்த பை ஐட்டம்ஸில் போவோம். இது பாருங்க, முன்னாடியே நிற்க வேண்டியது. ஓகே, இது வாங்க வேண்டியது தான், ஒரு ஸ்டோன் ஸ்வாட். இன்னும் ஒரு 4-5 இருந்துச்சுக்கோங்களா, கொஞ்சம் பிளாக்ஸ் வாங்கலாம். 2 தான் கேஸ் இருக்குது. ஒரு செகண்ட் இருங்க, சாரி கேஸ், ஒரு செகண்ட். தம்பி மட்டும் வந்துட்டான். நம்ம ஒரு பிளாக்ஸ் வாங்குவோம். 16 உள்ளு இவருங்க உள்ளே வச்சு கவர் பண்ணிட்டானுங்களா. நம்ம போயிட்டு பிளாக்ஸ் போட்டு அந்த சைட் போவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் போட்டு போகிறாரு. டே தம்பியை கொஞ்சம் நவர்ப்பா, நாங்களும் கொஞ்சம் பிளாக்ஸ் போடுறோம். ஐயோ ஓகே, கீழே விழுந்துருவாங்க கைஸ். அதனால தான் கைஸ் நான் பயப்படுறேன். வாங்க போகலாம், அவ்வளோதான். ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போகிறாரு தம்பியை. வலிக்கு விழுந்தீங்கன்னா எவன் எங்கடா போகிறடி. டைமண்ட்ஸ் பண்ணுது, எமரல்ஸ் பண்ணுது. நம்ம அந்த இல்லைன்னு போகலாம் வாங்க. எமரல்ஸ் பண்ணது கேஸ். எமரல்டு சின்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்வாடு வாங்கினா அவ்வளோதான், செத்தானுங்க ஆப்போனன்ட்டு. ஆனால் அங்கே ஒருத்தன் வாட்டி டைமண்ட்ஸ் பண்ண இருக்கான். அவனை அது எமரல்ஸ் பண்ணது அந்த இருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். டே மெண்டல், போயிட்டு அந்த இதை போய் போடு போ போட்டுறா. டே பைத்தியக்காரா, கீழே விழுந்தா இவனுக்குலாம் அறிவுங்கிறது சத்தியமாக ஒரு % கூட இல்லை. யுவர் பெட் இஸ் நோ லாங்கர் யூ கேனாட் ரீச் பண்ணுங்கிறான். உங்களை போட்டானுங்க கைஸ். வாங்க இங்கே நிற்போம். எமரல்டு கைஸ், ஒரு 5 எமரல்டு இருந்தால் போதும். ஸ்வாடுத்து ரெடி ஆகிட வேண்டியது தான். பக்கத்தில் எவனும் வர விடக்கூடாது கைஸ். ப்ளூ டீம் டக்குன்னு கொடுங்கடா. எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க எமரால்டு. ஒருத்தன் வராங்க ப்ளூ டீம். டேய் போட்
போடு டி ஓடுற எங்கடா டே எங்கடா ஓடுறாங்க ஐஸ் இதவங்க தேடி அங்கே போயிடலாம் பெட்டை ஐயோ டி நவ் ஸ்பெக்டேட்டிங் நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ் என்னை போட்டு தள்ளிட்டீங்களடா நீங்களும் நல்லா இருப்பீங்களடா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா ஓகே இந்த விஷத்தை குச்சி நம்ம செத்துற வேண்டியதுதான் அவ்வளோதான் ஏய் நீங்கள் போன மேட்ச்சில் நான் என்ன ஜெயிச்சிருக்கலாம் இந்த மேட்ச்சில் நான் தான்டா ப்ரோ பிளேயர் சோலோஸ் வரீங்களாடா வாங்க ஒரு ப்ரோ பிளேயர் ஃபார்மில் வந்து நம்ம சோலோஸ்லாம் போடுறோம் டேய் ஐயோ இப்போ ப்ரோ பிளேயர்னு அசிங்கப்படுத்துறானுங்க டேய் யூ கண்ட்ரி மென்டல்ஸ் ஓகே போடுறா டேய் சும்மா ஓகே இது ஏய் நானாவது இவ்வளோ தூரம் பார்க்க இருப்பேன்ண்ணா நம்ம ப்ளூ டீம் கைஸ் இது வந்து சோலோஸுங்கிறதுனால நம்ம டக்குன்னு யோசிக்கணும் டக்குன்னு பண்ணோம் கைஸ் ஃபஸ்ட்டு பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம் பிளாக்ஸ் வச்சு அப்கிரேட் பண்ணோம் அப்புறமா வந்து மிச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு போய்ட்டு உள்ளே வாங்கி பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் டேய் உள்ளுக்குறா மொட்டை மண்டையை பிடிச்சி அரைச்சி விட்ருவான் பார்த்துக்கோ குர்ரா மண்டையை பாருங்களேன் அவன் மண்டையை பாருங்களேன் கொண்டை வச்சுன்னுக்குறான் இவங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டீல் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை காசை கொடு பொருள் எடு அவ்வளோதான் அந்த கான்செப்டில் நீங்களும் வருங்க சார் ஏங்க இது இருக்கு டைமண்ட்ஸ் பண்ணரே வாங்க பிளாக்ஸ் போட்டு அந்த சைட் போகலாம் நம்மகிட்ட பிளாக்ஸ் இல்லை இவ்வளோ ஆயிடும் நமக்கு தாங்க தனிமையாக இருக்கும் கைஸ் பாருங்களேன் 11 இருக்குது ஒரு பெட்டு ஒன்றொருத்தர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் எனக்கு டக்குன்னு போயிட்டேன் ஒரு ஸ்வாடு வாங்கிட்டேன் கொஞ்சம் உள்ளுவாங்கடா யாரும் வரல கைஸ் நம்ம இடத்துக்கு இன்னும் யாரும் வரல வாங்க உள்ளே போட்டு போயிட வேண்டியதான் டக்குன்னு போடா டே தெய்வமே போட்டு போயிடு போ நோ டேஞ்சர் நோ டேஞ்சர் அஹெட் நம்மளும் போயினா இருப்போம் இன்னும் எதுவும் நடக்கலை யூ ஆர் ஸ்னீக்கிங் ஸோ யூ கான் ஃபால் ஆஃப் திஸ் பூந்து போயிட வேண்டியதான் க்ரீன் டீம் டெஸ்ட் ஆயிடுச்சு நம்ம ப்ளூ டீம் ஓய் போடு கீழே போடு டேய் கைஸ் இப்போ நம்ம டீமுக்கு வந்து நம்ம பெட்டை வச்சிடும் டே எந்திரா பாப்பா டே நம்ம பெட்டை மட்டும் யாரும் டிஸ்ட்ராய் பண்ண விட்டுறக்கூடாது டக்குன்னு சோடுவாங்கடா அடி பெட்டை ப்ரொடெக்ட் பண்ண டக்குன்னு சோடுவாங்கடா ஏய் என்னதுடா அது ஓகே உங்கள் டீமுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அடிக்கிறீங்க சரி நான் இப்போ என் டீம் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டா இங்கே வந்து பாரு மண்டே வச்சு மிளகா அரைச்சி விட்ருவேன் சாங்க நம்ம போயிட்டு இது 5 டே ஓகே பிக்காக்ஸாவது வாங்க முடியுமாடா ஸ்டோன் பிக்காக்ஸே நீங்கள் விற்கலையாடாடி இதெல்லாம் நியாயமாக இல்லை உங்களுக்கே நியாயமாக இல்லை நம்மளை வந்து இந்த சைடு வந்து வரவே விட மாட்டுறானுங்க எனக்கு புரிஞ்சுது கைஸ் ஒன்று வந்து நம்ம அவங்க பெட்டை உடைப்போங்கிற பயத்தில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டைமண்ட் என்ன என் மேலே கை வைக்கிற ஐயோ இது வச்சிருக்கு கேஸ் அயன் ஸ்வாட் வச்சிருக்கு கேஸ் அது ஆடப்பாவீங்களா ஓகே கொஞ்சம் உள்ளு வாங்கிட்டு நம்ம ஒரு ஸ்டோன் ஸ்வாட் அதே தான் டே நீலாம் ஆனால் நீலாம் ஃபுல் செட் ஆஃப் ஆர்மரா டேய் நம்மளை போட்டானுங்க பாருங்க போட்டானுங்களா சரி வாங்க ஜஸ்ட் சும்மா ஸ்பெக்டேட்டாவது பண்ணலாம் இந்த ஆரஞ்சு டீம் தாங்க இந்த ஆரஞ்சு டீம் அவங்க ஒரு இது இருக்குமே பைத்தியக்காரி எங்கே இது பை ஐட்டம்ஸ் செஸ்ட்டில் என்ன வச்சிருது அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்க டே எனக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடைக்கலடா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் இங்கே பாருங்கள் எல்லோ செத்துட்டானுங்க எல்லோ எங்கடா இருக்கானுங்க அந்த சைடு அங்கே இருக்கானுங்களே ஒன்றுங்களாம் கைஸ் எல்லோ இங்கே இருக்கானுங்க இந்த சைடு தான் இருக்குது எல்லோ ஓகே இப்போ வச்சுட்டானுங்க பாருங்கள் எல்லோ காலியா இன்னும் வந்து ப்ளூக்கும் ரெட்டுக்கும் தாங்க இருக்குது நம்ம அந்த சைட் போயிடலாம் வந்து ப்ளூ இருக்கானுங்க இங்கே போயிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமோட ஹவுஸு நம்ம இங்கே வந்துடலாம்
கொஞ்சம் அயன் தான் கொடுங்களேன்டா. ப்ளூ டீமோட ஹவுஸ் கேஸ் இது. கீழே குச்சா என்ன ஆகும்? எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் கீழே குச்சா. இங்கே பாருங்க. டேம் 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 அப்படின்னு நம்ம மேலே ஏறிட வேண்டியதுதான் கேஸ். எவ்வளோ நேரம்டா? ஓகே கேஸ். ஓ டே 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 இன்சைட் பார்த்தீங்களா? நம்ம தனியாக விளையாடிட்டு இருக்கிறோம். ஓகே, இங்கேருந்து இப்போ குதிக்கணும். இதான் டாஸ்க். எப்பா ஓகே, ப்ளூ டீம் 2. ஓகே, 2 பிரெட்டுமே வந்து டெஸ்ட் ஆகிடு. இப்போ வந்து எந்த டீம் ஜெயிக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஸ்பெண்டாக தான் வந்து போகுது. ப்ளூ டீம் எப்படா டெஸ்ட் ஆகிடுச்சு? ஃபஸ்ட்டானுங்க ரெட் டீம் பசங்க. டேய் ப்ளூ டீம் அப்புறம் வந்து ரெட் டீமும் ப்ளூ டீம் ஃபஸ்ட்டானுங்க. என்னென்ன ஆகிடுது? ஆமாம், இது நம்ம ஹவுஸாங்க இது. நம்ம ஹவுஸ் பண்ணி கேம் ஓவர். அக்வா டீம் கைஸ். ப்ளூ டீம் தான் ஜெயிச்சிட்டானுங்க. ஓகே, எல்லோ டீம். நம்ம டீமே இங்கே இல்லை கைஸ். ஓகே, நம்ம வந்து ஹப்புக்கு போயிடலாம். இவங்க இவ்வளோ ஜெயிக்கிறானுங்க, நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். ஜட்டி போட பாருங்க. டே நல்லா வருவீங்களா நீங்கள்? எப்படி ஸ்கின்னாக வச்சுருக்கானுங்க? டேய் நான் வச்சுருக்க ஸ்கின்னுக்கே வருதுங்க பாருங்களா கைஸ். நான் கிராணி ஸ்கின் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன் ஒரு செகண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராணி. வந்து கிராணி ஸ்கின் தான் வச்சுருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து இங்கே வருது. இங்கே வீடு இருக்குது கைஸ். இந்த பெட் வார்ஸ்னாலே இப்படி தான் கைஸ். என்னென்னவோ இருக்கும். நான்லாம் பார்க்க மாட்டேன், விளையாடுறது தான் பார்த்துருப்பேன். சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து ரியல் மைண்ட் கிராஃப்ட் வச்சுருக்கோம். நம்மளால ஹைவ் ஆட முடியுது. நான் வந்து காசு கொடுத்து வாங்கியாச்சு. ஓகே கிஸ். ஸ்டாட்டிக்ஸ் கில்ஸ் 1, டெத்ஸு 17, ஃபைனல் கில்ஸு 0, பெட்டு டெஸ்ட் ஆகி 0, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 32. அசிங்கமான இது பார்த்துக்கோங்க. ஆனால் ஐடி அதாவது மைண்ட் கிராஃப்ட் ஆடிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. டிஎன் இஸ் பூப் ஈட். இன்னும் கருமண்டா இது ஐடி பேர். இன்னும் கருமம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பரவாயில்ல, இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ பாய் 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 பாய்.